Hi friends, welcome back to CTSE Computer Science Hub. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் பார்ட் பை பார்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நோட் புக் அண்ட் பென் ரெடியாக வச்சுருக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டு வந்தால் ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி நாலேஜ், ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதே டைமில் கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஷின், ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தியரி மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் ரிவிஷன். யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். நம்ம டாப்பிக்கை போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட். சிம்பிளாக சொல்லணுன்னா கம்ப்யூட்டர் டேட்டாவை எப்படி ஸ்டோர், ஆர்கனைஸ், சர்ச் அண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கக்கூடிய யூனிட் இது டிஎன்பிசி சிடிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு மட்டுமில்லை, ப்ரோக்ராமிங், இன்டர்வியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் இதில் தான் பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ இந்த ஓவர்வியூ ஸ்லைடாக பார்ப்போம். நம்ம மொத்தமாக 16 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், அதுக்கப்புறம் ட்ரீஸ், பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, ஹீப், கிராஃப்ஸ். இந்த டாபிக்ஸ் டேட்டா ஹெராரி அண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சர்ச் அல்காரிதம்ஸ் அண்ட் ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட இன்ட்ரடக்ஷனும் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் ஹேஷிங், தென் அல்காரிதம் அனாலிசிஸ், ஒரு ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது எப்படி, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸில் பார்ப்போம். ஃபைனலி டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்பி கம்ப்ளீட் அண்ட் என்பி ஹார்ட், இது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த யூனிட்டில் என்ன ஸ்பெஷல், நான் தியரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், ஈஸி டயக்ராம்ஸ், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ என் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த யூனிட்டுவை கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுங்கள். நாம் இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் 10 ஃபோட்டோஸ் இருந்தால் ஒரு ஃபோட்டோ கண்டுபிடிக்க ஈஸி. ஆனால் 10,000 ஃபோட்டோஸ் இருந்தால், ஆல்பம் இல்லை, ஃபோட்டோஸ் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ தேட ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்க்கும் அதே ப்ராப்ளம் தான். லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணலன்னா ஒர்க் ஸ்லோ ஆகிடும். அதனால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அ வே ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் டேட்டா எஃபிஷியன்ட்லி. அதை சிம்பிளாக சொன்னால், கம்ப்யூட்டருக்கு டேட்டா ஈஸியாக யூஸ் பண்ண அரேஞ்ச் பண்ணுற மெத்தட் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டேட்டா சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணோம், டேட்டா ஆக்சஸ் ஸ்பீடாக இம்ப்ரூவ் பண்ணோம், மெமரி யூசேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும், எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் க்ரியேட் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்லி 2 டைப்ஸ். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர்னா எலிமெண்ட் 1 by 1 சீக்வென்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ. இந்த டாபிக்ஸை நாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நான் லீனியர்னா எலிமெண்ட் சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்காது, ஹெராரி ஆர் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். இதையும் அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் ரிமெம்பர், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா ப்ராப்ளமுக்கும் சூட்டபிள் கிடையாது. ப்ராப்ளம் என்ன, ஆப்ரேஷன் என்ன, மெமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அது பொறுத்து கரெக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சூஸ் பண்ணணும். அதனால் லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சாய்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம்டு. ஒரு சின்ன டிஎன்பிசி டிப், எக்ஸாமில் மோஸ்ட்லி டெஃபினிஷன் மட்டும் கேட்க மாட்டாங்க. யூஸ்வலி கொஷின்ஸ் வர்றது லீனியர் விசஸ் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், எக்ஸாம்பிள். கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க. நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால்
நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோவை ஓவர்வியூவை பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் அ ட்ரீ. ஏன்னா அரே, கியூ, ஸ்டாக் எல்லாமே அது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னாலே ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் தான். Unexpected question 2026. Which of the following data structures is used in hierarchical representation? Hierarchical and multiple representationல இருக்கக்கூடியது ட்ரீ அண்ட் கிராஃப். ஸோ அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரீ அண்ட் கிராஃப்னு இருந்தால் அதுதான் ஆன்சர். இங்கே ட்ரீன்னு இருக்குது, ஸோ ஆன்சர் ட்ரீ. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அரேஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். ரோல் நம்பர் 1, 2, 3 இப்படி ஆர்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அட்டெண்டன்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். கம்ப்யூட்டர்லேயும் டேட்டா அட்ரஸை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது அரே. ஸோ அரேனா என்னென்னா, சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸை ஒரு கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே இம்பார்ட்டன்ட் வேர்ட் 2, சேம் டேட்டா டைப், கன்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன். எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40, 50 அண்ட் 60. எல்லா இன்டீஜர்ஸ் வேல்யூவும் இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட் எல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இப்போ நம்ம டயக்ராமை ஈஸியாக பார்க்கலாம். இங்கே வேல்யூஸ் இருக்குது 10, 20, 30, 40, 50 அண்ட் 60. ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. 10க்கு இண்டெக்ஸ் 0, 20க்கு இண்டெக்ஸ் 1, 30 இண்டெக்ஸ் 2, 40 இண்டெக்ஸ் 3, 50 இண்டெக்ஸ் 4, 60 இண்டெக்ஸ் 5. கம்ப்யூட்டர் வேல்யூவை நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான். சப்போஸ் இண்டெக்ஸ் 3ன்னு சொன்னால் டைரக்ட் வேல்யூ 40 போயிடும். அதனால் அரே ஆக்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் டயக்ராமில் பார்த்தா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A இண்டெக்ஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 10. லாஸ்ட் எலமெண்ட் A இண்டெக்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 60. ஆல்வேஸ் ரிமெம்பர், இண்டெக்ஸ் எப்பயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், இது 1ல் ஸ்டார்ட் ஆகாது. அரே இண்டெக்ஸ் எப்பயும் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சஸ் ஃபார்முலா பார்க்கலாம். ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் AI யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் A2 ஆன்சர் 30. அதாவது ஏவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? ஏவோட இண்டெக்ஸ் நம்பர் 4. 4ல் என்ன வேல்யூ இருக்குது? இங்கே 50 இருக்குது. ஸோ ஆன்சர் 50. ரொம்ப சிம்பிள். மெமரி ரெப்ரசன்டேஷன்ஸ் கீழே இருக்கிற டயக்ராம் பாருங்கள். அட்ரஸ் 1000, 1004, 1008, 1012, 1016 அண்ட் 1020. அப்சர்வ் பண்ணுங்கள், அட்ரஸஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கன்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன்னு சொல்கிறோம். அதனால் அரேஸில் சர்ச் அண்ட் ஆக்சஸ் ஸ்பீட் அதிகம். ஸோ இப்போது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எக்ஸாமுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலமெண்ட் சேம் டேட்டா டைப், கன்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன், ஆக்சஸ் டைம் 0 to 1, இண்டெக்ஸ் தெரிஞ்சால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அரே சைஸ் ஃபிக்ஸடு சைஸ். க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் சைஸ் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. டிஎன்பிசி சிடிஎஸ்சிலேருந்து அரேஸ் டெஃபினிஷன், ஆப்ரேஷன்ஸ், ட்ரான்ஸ்வர்சல், அப்ளிகேஷன்ஸ் இந்த டாபிக்ஸ் ஃப்ரீக்வன்ஸாக கொஷின்ஸாக வரும். ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வாட் இஸ் அன் அரே, ரைட் இட்ஸ் அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அன் அரே அப்படிங்கும்போது இட்ஸ் அ கண்டினியூவஸ் மெமரி லொக்கேஷன். ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த ஒன்லைனர் கான்செப்டை எழுதிக்கோங்க, டிக்டேஷன் பண்ணுறேன். அரே இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஸ்டோர்ஸ் same data type element in contiguous memory locations, providing fast access using indexes. Advantages என்னன்னா fast access, easy transversal and simple implementation. இது திருப்பி ஒன்ஸ் மோரும் கேட்டுக்கோங்க. அரே இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஸ்டோர் சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் இன் கன்டிகுவஸ் memory location, providing fast access using indexes. Advantages என்னன்னா fast access, easy transversal, simple implementation. Expected question 2026ல which statement is true about arrays? அதில் ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கன்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன். கன்டிகுவஸ் மெமரி லொக்கேஷன் சேம் டேட்டானாலே இட்ஸ் அரே. ஈஸி ட்ரிக்கும் இதுதான். அரேஸ்னாலே சேம் டேட்டா, கன்டிகுவஸ் மெமரிஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அரேஸை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரேஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் ஃபிக்ஸட் சைஸு. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எலாபரேட்டாக பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம்.
ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் கனெக்ட் ஆகும். ஒரு கம்பார்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணாலும் கனெக்ஷன் மட்டும் அப்டேட் பண்ணினா ட்ரெயின் கண்டினியூ ஆகும். கம்ப்யூட்டர்லேயும் இதே கான்செப்ட் தான், லிங்க்டு லிஸ்ட். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். லிங்க்டு லிஸ்ட்னா ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆனால் அரே மாதிரி எலமெண்ட்ஸ் கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. இன்ஸ்டெட் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நோட்டில் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு நோடில் 2 பார்ட்ஸ் இருக்கும். டேட்டா ஆக்சுவல் வேல்யூ, நெக்ஸ்ட் அட்ரஸ் லிங்க், நெக்ஸ்ட் நோட் எங்கே இருக்கோ அங்கே ஸ்டோர் ஆகும். இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு நோட் நெக்ஸ்ட் நோடு கூட கனெக்ட் ஆகுது. சிம்பிளாக அந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நோட்டில் 10 இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதனால 10 20 கனெக்ட் ஆகுது, 20 to 30 கனெக்ட் ஆகுது, 30 to 40 கனெக்ட் ஆகுது. இப்படி ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நோடும் ஹெட்னு சொல்கிறோம். ஹெட்னு இருந்தால் தான் கம்ப்ளீட் லிங்க்டு லிஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். லாஸ்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் நோட் இல்லை, அதனால் அது நல்லா பாயிண்ட் பண்ணும். நல்னா லிஸ்ட் இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு மீனிங். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லிங்க்டு லிஸ்ட் இஸ் அ டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். தேவையான அளவுக்கு மெமரி அலோகேட் பண்ணலாம். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ரொம்ப ஈஸி. எலிமெண்ட்ஸ் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. கண்டினியூஸ் மெமரி தேவையில்லை. நோட்ஸ் டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் லிங்க் மூலமாக கனெக்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டில் சிங்லி, டபுள், சர்க்குலர். சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். எக்ஸாமில் இந்த 3 டைப்ஸும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் பண்ணுங்கள், டேட்டா சைஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் ஆகிற அப்ளிகேஷனுக்கு லிங்க்டு லிஸ்ட்னு பெஸ்ட் சாய்ஸ். அரே சைஸ் ஃபிக்ஸட். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் தேவையான அளவுக்கு நோட்ஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். ஒரு டிஎன்பிஎஸ்சி டிப், அதில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி லிங்க்டு லிஸ்ட்லேருந்து டெஃபனிஷன், டைப்ஸ், ஆப்பரேஷனில் இன்சர்ஷன், டெலிஷன், டிரான்ஸ்வர்ஷல் அப்ளிகேஷன் மாதிரி டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வர சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின், வாட் இஸ் அன் a linked list? Write the algorithm to transverse a singly linked list. இப்போ டிக்டேஷன் பண்ணுறேன், அதை எழுதிக்கோங்க. A linked list is a linear data structure where each node contains data and the address of the next node. Transversal means visiting each node from head until none. Expected question 2026ல which of the following is not an advantage of linked listன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷனில் டைனமிக் சைஸ், எஃபிஷியன்ட் இன்சர்ஷன், ரேண்டம் ஆக்சஸ் அண்ட் மெமரி எஃபிஷியன்சி. கரெக்ட் ஆன்சர் ரேண்டம் ஆக்சஸ். இதோட ரீசன் என்னென்னா, லிங்க்டு லிஸ்ட்டில் டைரக்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஹெட்லேருந்து சீக்வென்ஷியலாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபிக் நோட் ரீச் பண்ண முடியும். அரேஸில் எலமெண்ட் கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். லிங்க்டு லிஸ்ட்டில் நோட்ஸ் லிங்க் மூலமாக கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், ஸ்டாக்காக பார்க்கலாம். இப்போ ஒரு ரியாலிட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வீட்டில் பிளேட்ஸ் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. நியூ பிளேட்ஸ் எப்போவுமே மேலே தான் வைப்போம். எடுக்கும்போது மேலே இருக்கிற பிளேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். கம்ப்யூட்டர்லேயும் இதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாக்னு சொல்கிறோம். இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்டாக் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது LIFO பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. LIFOனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது கடைசியாக இன்சர்ட் பண்ணின எலமெண்ட் தான் முதல்ல ரிமூவ் ஆகும். ஸ்டாக்ல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே டாப்பில் தான் நடக்கும். டயக்ராமாக பார்க்கலாம். இங்கே ஸ்டாக்ல ஆல்ரெடி 10, 20, 30, 40, 50 இருக்குது. மேலே இருக்கிற 50 தான் டாப், பாட்டமில் 10 இருக்குது. புஷ் ஆப்ரேஷனில் சப்போஸ் நம்ம 60 ஆட் பண்ண போகிறோம்னா கம்ப்யூட்டர் எங்கே இன்சர்ட் பண்ணோம்? பாட்டமில் இல்லை, மிடில் இல்லை, டாப்க்கு மேலே தான் இன்சர்ஷன் பண்ணும். இது புஷ் ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். புஷ்னா இன்சர்ஷன். 60 இன்சர்ட் பண்ணால் 60 நியூ டாப் ஆகிடும். பாப் ஆப்ரேஷனாக இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலான்னா கம்ப்யூட்டர் எதை ரிமூவ் பண்ணும்? டாப்பில் இருக்கிற 50 தான் ரிமூவ் பண்ணும். இதை பாப் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. பாப்னா டெலிஷன். 50 ரிமூவ் ஆனால் 40 தான் ஆட்டோமேட்டிக்லி டாப் ஆகிடும்.
ஸ்டாக்கோட இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா புஷ், பாப், பீக் அண்ட் டாப், ஈஸ் எம்டி அண்ட் ஈஸ் ஃபுல். புஷ்னா நியூ எலமெண்ட்டை டாப்பாக இன்சர்ட் பண்ணும். பாப்னா டாப் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். பீக் ஆர் டாப் அப்படின்னா டாப்பில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும், ரிமூவ் பண்ணாது, ஜஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஈஸ் எம்டினா ஸ்டாக் எம்டியாக இருக்குன்னு செக் பண்ணும். எம்டினா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஈஸ் ஃபுல்னா அரேஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் மெமரி ஃபுல் ஆகிடுச்சான்னு செக் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக் ஃபாலோஸ் LIFO, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இன்சர்ஷன்னா புஷ், டெலீஷன்னா பாப். ஆப்ரேஷன் எப்போவுமே டாப்பில் தான் நடக்கும். ஸ்டாக் ரெக்ரெஷன், பேக் ட்ராக்கிங், எக்ஸ்பிரஷன், எவாலுவேஷன் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகும். ரிமெம்பர் ஒன் சிம்பிள் ரூல், புஷ் அண்ட் பாப் எப்போவுமே டாப்பில் தான் நடக்கும். பாட்டம் சைடில் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். TNPSC TSCல ஸ்டாக்லேருந்து LIFO பிரின்சிபலும் புஷ் அண்ட் பாப், அப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன், எவாலுவேஷன் இந்த டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட் கொஷினாக வரும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். Which data structures follows LIFO, last in first out principle? அதோட கரெக்ட் ஆன்சர் ஸ்டாக். இதில் ஒன் லைன் கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஃபாலோஸ் த ஃபர்ஸ்ட், அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் LIFO பிரின்சிபல், வேர் த லாஸ்ட் இன்சர்ஷன் எலமெண்ட் இஸ் ரிமூவ்டு ஃபர்ஸ்ட். Expected question 2026. What is the main advantage of using stack in programming? Other options: faster searching, efficient memory usage, easy backtracking, high storage capacity. இதோட correct answer easy backtracking. Reason என்னன்னா stack stores previous states, making it easy to go back to the last operation. That's why it's used to undo, browser back and regression. ஸ்டாக்ல லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கியூ, விச் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போது அதோட சிம்பிள் ரியாலிட்டி எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பேங்க், பஸ் ஸ்டாப், ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் கியூ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் வாங்குவாங்க, லாஸ்டில் வந்தவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்லேயும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம். அதுதான் கியூன்னு சொல்கிறோம். கியூனா என்ன? கியூ இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் FIFO பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. அதாவது முதல்ல இன்சர்ஷன் பண்ணின எலமெண்ட் தான் முதல்ல ரிமூவ் ஆகும். கியூவில் 2 இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரீர். இன்சர்ஷன் எப்போதுமே ரீட் சைடில் தான் நடக்கும். டெலீஷன் எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் தான் நடக்கும். இப்போ டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனை ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்கலாம். கியூவில் ஆல்ரெடி 10, 20, 30, 40 இருக்குது. ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ணுது, அதாவது 10 ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகுது. ரீர் லாஸ்ட் எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ணுது. கரண்ட்டாக 40 தான் லாஸ்ட் எலமெண்ட். இன்சர்ஷனுக்கு இன்னொரு பெனும் இருக்குது, அதுதான் NQ. சப்போஸ் 50 ஆட் பண்ண போகிறோன்னா கம்ப்யூட்டர் எங்கே ஆட் பண்ணோம்? ஃப்ரண்ட்லேயும் இல்லை, மிடில்லையும் இல்லை, ரேரில் தான் இன்சர்ட் பண்ணோம். இது NQ ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். இன்சர்ஷன் பண்ணும்போது ரேர் பாயிண்டர் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். அதனால் டயக்ராமில் ரேர் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு காமிச்சிருக்காங்க. டெலீஷனுக்கு இன்னொரு ஃபார்மேட் தான் DQ. இப்போ ரிமூவ் பண்ண போகிறோன்னா கம்ப்யூட்டர் எதை ரிமூவ் பண்ணணும்? 40 ரிமூவ் பண்ணுமா? இல்லை, ஆல்வேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 10 தான் ரிமூவ் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டை தான் டெலீட் பண்ணும். இந்த DQ ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். டெலீஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். அதனால் ஃப்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு ஆகும். கீழே டயக்ராம் பாருங்கள். 10 ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் 20, 30, 40. வெளியே வரும்போது அதே ஆர்டர், 10 ஃபர்ஸ்ட், 20 நெக்ஸ்ட், 30 நெக்ஸ்ட், 40 நெக்ஸ்ட், அதாவது 40 தான் லாஸ்ட்டு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்கிறோம். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கியூ ஃபாலோஸ் FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இன்சர்ஷன் அட் ரேர், டெலீஷன் அட் ஃப்ரண்ட். கியூக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரேர் ரெண்டுமே பாயிண்டர்ஸ் இருக்கும். கியூவை அரேஸ் ஆர் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஒன் ஈஸி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் எக்ஸிட்.
இந்த ஞாபகம் வச்சாலே FIFO கான்செப்ட் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. டிஎன்பிசி டிப்ஸை பார்க்கலாம். கியூலேருந்து FIFO பிரின்சிபல், கியூ ஆப்பரேஷன்ஸ், சர்க்குலர் கியூ, அப்ளிகேஷன்ஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒன்லைனர் கான்செப்ட் கண்டிப்பாக நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. PYQ ஆன்சர் ரைட் பண்ணவும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Q is a linear data structure that follows the FIFO's principle, where insertion is done at the rear and deletion is done at the front. ப்ரீவியஸ் இயர் கொஷினை இப்போ பார்க்கலாம். இது TNPCTSCயில் 2022 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ கியூ? ரைட் இட்ஸ் பேசிக் ஆப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ இதோட ஒன்லைனர் கான்செப்ட் முன்னாடி இருந்தால் அதே ஒன்லைனராக தான். அதாவது கியூ இஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஃபாலோஸ் FIFO பிரின்சிபல், வேர் இன்சர்ஷன் இஸ் பர்ஃபார்ம்ட் அட் த ரேர் அண்ட் டெலிஷன் இஸ் பர்ஃபார்ம்ட் அட் த எண்ட், அதாவது ஃப்ரண்ட். பேசிக் ஆப்பரேஷன்னா NQ இன்சர்ட் அட் ரேர், DQனா டெலிஷன் ஃப்ரம் ஃப்ரண்ட் பீக்னா வியூ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், is empty na check whether Q is empty. Expected question 2026. Explain Q data structure with diagram, write its operation and time complexity. Remember this time complexity. NQ na 0 1, DQ na 0 1, front peak na 0 1. Stackல லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் பார்த்தோம். கியூவில் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரீஸ். ஹெராரிக்கல் டேட்டாவை கம்ப்யூட்டர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ரியாலிட்டி எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியோட ட்ரீ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒன் பேரண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சில்ட்ரன் இருப்பாங்க, அப்புறம் கிராண்ட் சில்ட்ரன் வருவாங்க. இப்படி ஹெராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் ட்ரீ கான்செப்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ட்ரீயோட டெஃபனேஷனை பார்க்கலாம். ட்ரீ இஸ் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அரே ஸ்டாக் கியூ மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் டேட்டா ஹெராரிக் ஃபார்மில் ஆர்கனைஸ் பண்ணும். ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்கிளில் நோட்னு சொல்கிறோம். நோட்ஸ் கனெக்ட் ஆகுறது எட்ஜஸ் மூலமாக. ட்ரீஸ்க்கு எப்போவுமே ஒரு ரூட் நோட் தான் இருக்கும். அதில் இருந்து தான் கம்ப்ளீட் ட்ரீ ஸ்டார்ட் ஆகும். இப்போ டயக்ராமை சிம்பிளாக பார்க்கலாம். இங்கே A தான் ரூட் நோட். அதுக்கு 2 சைல்டு நோட்ஸ் இருக்குது, B அண்ட் C. Bக்கு சில்ட்ரன் D அண்ட் E, Cக்கு சில்ட்ரன் F அண்ட் G. இதுதான் ட்ரீயோட ஹெராரிக்கல் ஸ்ட்ரக்சர். பேரண்ட் நோட்னு இருக்கும், சைல்ட் நோட்ஸ்னு இருக்கும். எல்லாரும் ஆரோஸ் அதாவது எட்ஜஸ் மூலமாக கனெக்ட் ஆகுறாங்க. ட்ரீ டிரான்ஸ்வர்சல், அதாவது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிரான்ஸ்வர்சல்னா ட்ரீயில் இருக்கிற எல்லா நோட்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் விசிட் பண்ணுறது. இன் ஆர்டர் LNR. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அப்புறம் நோட், லாஸ்ட் ரைட். இந்த ட்ரீக்கு ஆன்சர் DBEAFCG. ஈஸி ட்ரிக் LNR. ப்ரீ ஆர்டர் அதாவது NLR. ஃபஸ்ட் நோட், அப்புறம் லெஃப்ட், லாஸ்ட் ரைட்டு. ஆன்சர் வந்துட்டு ABDECFG. ஈஸி ட்ரிக் NLR. ரூட் ஃபஸ்ட்டு வரும். போஸ்ட் ஆர்டர் LRN. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அப்புறம் ரைட், லாஸ்ட் நோட். ஆன்சர் வந்துட்டு DEBFGCA. ஈஸி ட்ரிக் LRN. ரூட் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வரும். இப்போ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ட்ரீ இஸ் அன் ஹெராரிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீக்கு ஒரே ரூட் நோட் இருக்கும். எவ்ரி நோட்ஸுக்கும் சைல்டு நோட்ஸ் இருக்கலாம். ட்ரீயில் சைக்கிள் இருக்காது. ஒரு நோடுக்கு திரும்பி சேம் பாத்துக்கு வர முடியாது. n நோட்ஸ் இருந்தால் n-1 எட்ஜஸ் தான் இருக்கும். ஒன் ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் நோட்ஸில் a tree with n nodes always has n-1 edges. இந்த ஒன்லைனர் கான்செப்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PYQ ஆன்சர் ரைட் பண்ணவும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் ரூட் நோட், பேரண்ட் அண்ட் சைல்ட் இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரலாம்.
அடுத்து நம்ம PYQ கொஷின்ஸ் பார்க்கலாம். What is the maximum number of edges in a tree with 10 nodes? Easy formula, edges is equal to nodes minus 1. 10 minus 1 is equal to 9. இது நான் எப்படி சொல்கிறேன்னா, நோட்ஸ் 10 இருக்குது, அதாவது நோட்ஸ் 10னா நோடுங்கிற இடத்துல நம்ம 10ன்னு மாற்றிக்கணும். -1 இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ கரெக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷனில் இஸ் 9. இது ஒன்லைனர் கான்செப்டில் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, இன் எவ்ரி ட்ரீ the number of edges is always 1 less than the number of nodes. இன்னொரு தடவை சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர். இந்த மாதிரி கொஷின் வரும்போது இந்த ஒன்லைனர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். In every tree, the number of edges is always 1 less than the number of nodes. Expected question 2026 in a binary tree with 15 nodes, what is the maximum number of leaf nodes? Binary tree 15 nodes இருக்குது, அதில் leaf node மேக்ஸிமம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் 8. ஈஸி ட்ரிக் ஃபார் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n plus 1 by 2. ஸோ n plus 1 by 2ல் 15 plus 1 by 2. n நோட்ஸோட நம்பர் என்ன? 15. 15 plus 1 by 2. அதோட ஆன்சர் 8. எக்ஸாம் நோட்ஸில் ஒரு லைனில் எப்படி எழுதிக்கலாம்னா, மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸ் இன் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ இஸ் ஈக்குவல் டு n plus 1 by 2. கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீல ஒரு பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனால் சோஷியல் மீடியா, கூகுள் மேப்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் ஒரு நோட் நிறைய நோட்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக், கிராஃப். ரியாலிட்டி எக்ஸாம்பிளாக கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நிறைய ரூட்ஸ் காமிக்கும். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிப்பாங்க. இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் கனெக்ஷனாக ரெப்ரசன்டேட் பண்ணுறது தான் கிராஃப். சிம்பிள் டெஃபனிஷன் என்னென்னா, கிராஃப் இஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீ மாதிரி ஹெராரிக்கல் இல்லை. இன்ஸ்டெட் நோட்ஸ், வெர்டிசஸ் ஒருத்தர் கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த கனெக்ஷனை எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். கிராஃப் டைரக்டாக அன்டைரக்டாகவும் இருக்கலாம். இப்போ டயக்ராம் பார்ப்போம். இங்கே ABCDE எல்லாம் வெர்டிசஸ், அதாவது நோட். A to B, B to C, B to D, C to E, D to E. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எட்ஜஸ். அதனால் V is equal to ABCDE, E is equal to AB, AC, BD, CE, DE. இதுதான் கிராஃப் ரெப்ரசன்டேஷன். கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கிராஃப் இஸ் ஈக்குவல் டு வெர்டிசஸ் ப்ளஸ் எட்ஜஸ். கிராஃப் டைரக்ட் ஆர் அன்டைரக்ட் இருக்கலாம். டைரக்ட்னா ஆரோ இருக்கும், அன்டைரக்டாக இருந்தால் ரெண்டு சைட் கனெக்ஷன் ஆகிருக்கும். கிராஃப் வெயிட்டேஜ்டு ஆர் அன்வெயிட்டேஜ்டாகவும் இருக்கலாம். வெயிட்டேஜ்டுனா எட்ஜஸ்க்கு காஸ்ட், டிஸ்டன்ஸ், வெயிட் இருக்கும். அன்வெயிட்டேஜ்னா வெயிட் இருக்காது. கிராஃப் டிரான்ஸ்வர்சல். கிராஃபில் டேட்டா விசிட் பண்ண ரெண்டு இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ், BFS, DFS. BFSனா breadth first search, DFSனா depth first search. இப்போ இதோட டீப் எக்ஸாம்பிளேஷனாக பார்க்கலாம். BFS is a level by level transversal. டயக்ராமில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் A நெக்ஸ்ட் BC அப்புறம் DE. டிரான்ஸ்வர்சல் ஆர்டர் எப்படி பண்ணுறதுனா, A to B and C and D and E. அதாவது ஆரோ மார்க் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணணும். BFSக்கு Q யூஸ் பண்ணுவோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. BFS இஸ் ஈக்குவல் டு Q இஸ் ஈக்குவல் டு லெவல் பை லெவல். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். DFSனா ஒன் பாத்தில் முடிஞ்ச வரைக்கும் டீப்பாக போகும். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் A to B, B to D, D to E. அப்புறம் பேக் ட்ராக்கிங் மூலியமாக Cக்கு வரும். டிரான்ஸ்வர்சலில் A to B, B to D, D to E, E to C. DFSக்கு ஸ்டாக் இல்லை ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்டு BFS, DFS நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன். BFSனா breadth ஃபர்ஸ்ட்டு, DFSனா டெப்த் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டுத்துக்குமே O of V plus Eன்னு வரும். ரெண்டுத்துக்குமே O of
வி ப்ளஸ் ஈன்னு வரும். அதாவது ஒவ்வொரு வெர்டிக்ஸஸையும் ஒவ்வொரு எட்ஜஸையும் மேக்ஸிமம் ஒரு தடவை தான் விசிட் பண்ணுவோம். ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரிக்கை வச்சுக்கோங்க. பிஎஃப்எஸ்னா கியூ, டிஎஃப்எஸ்னா ஸ்டாக் ஆர் ரெக்ரெஷன். இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷனல் ஆர்டர், அப்ளிகேஷன், டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி ரிப்பீட்டட் கொஷின் வரும். ப்ரீவியஸ் இயர் 2022ல் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிஎஃப்எஸ் டிரான்ஸ்வர்சல் ஆன் கிராஃப் வித் வி வெர்டிசஸ் அண்ட் இ எட்ஜஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஓ ஆஃப் வி ப்ளஸ் இ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் ஆல்சோ ரைட் தேர் அப்ளிகேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஈஸியாக பார்க்கலாமா? பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸோட ஈஸி கம்பேரிஷன் பார்க்கலாம். பிஎஃப்எஸ் வந்து கியூஸை வந்து யூஸ் பண்ணும், அதே டிஎஃப்எஸ் வந்து ஸ்டாக் அண்ட் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணும். பிஎஃப்எஸ் வந்து லெவல் பை லெவல் யூஸ் பண்ணும், டிஎஃப்எஸ் வந்து கோஸ் டீப் ஃபஸ்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக அது போகும். பிஎஃப்எஸில் ஷார்ட்டஸ்ட் பாத், டிஎஃப்எஸ்க்கு பேக் ட்ராக்கிங் உண்டு. பிஎஃப்எஸ் வந்து எஃப்ஐஎஃப்ஓ மெத்தட் யூஸ் பண்ணும், அதே டிஎஃப்எஸ் வந்துட்டு எல்ஐஎஃப்ஓ மெத்தட் யூஸ் பண்ணும். அதாவது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எது யூஸ் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணும், அதாவது பிரின்சிபல் யூஸ் பண்ணும். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எது யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணும். இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். பிஎஃப்எஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எதை ஈஸியாக பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் பாத், சோஷியல் நெட்வொர்க்ஸ், ஜிபிஎஸ் நேவிகேஷன்ஸ், இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ். அதே டிஎஃப்எஸ் வந்து மேஸ் சால்விங், சைக்கிள் டிடெக்ஷன், டைப்பாலஜிக்கல் ஷார்ட்டிங், பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 2 பார்ட் 1ல் அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃப்ட்னு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்ட் 2ல் பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, ஹீப் அண்ட் ப்ரையாரிட்டி கியூ, பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ், இன்ட்ரடக்ஷன் டு அல்காரிதம், சர்ச்சிங் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டாபிக்ஸ் கிளியராக இல்லை வேறு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சிடிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டிஎன்பிசி சிடிஎஸ்சி 2026.